சிலர் வந்து வேலை செய்வாங்க, சுறுசுறுப்பாக பரபரப்பாக வேலை செய்வாங்கன்னு கேட்டால் மும்முரமாக இருப்பாங்க. அதில் பரவாயில்லையே, ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கார், வேலை செய்கிறாருன்னு பார்த்தா மோட்டிவேஷன் எங்கேருந்து வருதுன்னா, பணம் சம்பாதிச்சா அப்புறம் ஜாலியாக நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம். அவருக்கு வந்து வேலையை ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நினைக்கிறது இல்லை, வேலையை வந்து ஒரு சரியான ஒரு பாடாக நினைக்கிறது. போய் மல்லு கொடுத்துட்டு வரேன், என்ன பண்ணுறது, போய் வேர்வை சிந்திட்டு வர்றேன், போய் இந்த கடும் உழைச்சிட்டு வர்றேன், அதுக்கப்புறம் நம்ம போய் என்ஜாய் பண்ணுவோம். இதை கஷ்டப்பட்டால் தானே நம்ம என்ஜாய் பண்ண முடியும். கான்செப்டே தப்பு. வேலையே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்க வேண்டும். என்ஜாய்மெண்ட் அனுபவிக்கிறதுக்காக வேலைங்கிறது வந்து பெரிய மிஸ்டேக்கு. பாருங்கள், வேலையே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்க வேண்டும். இன்றைக்கி காலையில் நான் வேலைக்கு வந்திருக்கிறேன். ஹலோ, 4 முறை பண்ணது வேலைக்கு வந்திருக்கிறேன். என்ஜாய் பண்ணாமல் வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இந்த என்ஜாய்மெண்ட்டை வாழ்க்கையில் எதுக்காகவும் நான் இழக்க விரும்பலை. இது அற்புதமான ஒரு என்ஜாய்மெண்ட். கடவுள் என்னை இதுக்குன்னு அழைச்சிருக்காரு, இதுக்குன்னு வச்சுருக்காரு, இதுக்குன்னு என்னை பிறக்க வச்சுருக்காரு, இதுக்குள்ளே எனக்கு கிருபையை தந்திருக்காரு, இதுக்குன்னு என்னை கூப்பிட்ருக்காரு, அனுப்பியிருக்காரு. இதை செய்ய வேற என்னத்தை செய்ய நான்? ஹலோ, படுத்துக்கிட்டு சந்தோஷமாக ஏசி போட்டு அனுபவிச்சுருந்தேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, அது என்ஜாய்மெண்ட்டே கிடையாது. சட்டையை மாட்டி வந்து இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறது தான் என்ஜாய்மெண்ட்டு. ஏன்னா அதை செய்கிறதுக்காக தான் என்னை அழைச்சிருக்காரு. அப்போ வேலையே ஒரு மனுஷனுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இல்லைன்னா அவன் தவறான ஒரு அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.